விழுப்புரத்தில் நடந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது அப்படி பாஜக அரசையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இது தற்பொழுது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. விசிக வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து விழுப்புரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரமும் மேற்கொண்டார். இந்த நிலையில தான் பல விஷயங்களும் தொடர்ந்து மக்களிடையே உரையாடினார். முக்கியமாக இந்தியா கூட்டணி தான் இந்த முறை வெற்றி பெறும் அப்படின்னு என்னை நிறைய மக்கள் வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு பேசிய அவர் தொடர்ந்து பேசும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாரு. அதாவது இவ்வளவு நாட்களா கோ பேக் மோடி அப்படின்ற மாதிரி சொன்னோம், இனிமே கெட் அவுட் மோடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியும் பிரதமரை பார்த்து சிரிக்க கூடாதா அப்படின்னு பழனிசாமி கேட்கிறாரு. இப்போ மோடியை பார்ப்பதே கேவலமாக ஒன்றாக மாறியுள்ளது அப்படின்னும், நான் பிரதமரை சந்தித்த போது நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த முறை செஸ் விளையாட்டு போட்டியின் பாராட்டு விழாவிற்காக அவர் வந்திருந்தார் அப்படின்னும், எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடித்ததற்காக எடப்பாடியை அவர் பாராட்டினாரா அப்படின்னு சொல்லி கேள்வியும் எழுப்பியிருந்தார். பிரதமர் மோடியை 29 பைசா என்று அழைக்க வேண்டும் அப்படின்னும், அவர் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு செல்லா காசாக தான் மாறிவிடுவார், 29 பைசாவை போல்தான் அவரும் ஆகிவிடுவார் அப்படின்னு கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தமிழ்நாட்டினுடைய இயற்கை பேரிடரில் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை, அதே போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று அண்ணா கூறினார். அதே போல அவருடைய பெயர் RN ரவி இல்லை, RSS ரவி, சங்கி ரவி, வின்னர் பட வடிவேலை போல சட்டமன்றத்துக்கு வந்து அம்பேத்கர், பெரியார், அண்ணாவின் பெயரை மறந்துவிட்டார் அப்படின்னும், உடனே கைப்புள்ள ஆளுநர் ஓடிவிட்டார் அப்படின்னும் அமைச்சர் பொன்முடி வழக்கில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஆளுநரை மிகவும் கடுமையாக கண்டித்திருந்தது. பதவியேற்பு விழாவில் கூட ஆளுநரிடமே பிரச்சாரத்துக்கு செல்கிறேன் என்று கூறி வாழ்த்தும் பெற்றார் நம் முதல்வர் அப்படின்னும் பேசியிருந்தார். மோடியை வீட்டுக்கு அனுப்பும் வரை திமுக காரர்களுக்கு தூக்கமில்லை அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் 40க்கு 40 தொகுதியை வென்று கலைஞரின் பிறந்த நாளுக்கு பரிசாக கொடுப்போம் அப்படின்னும் உதயநிதி அவர்கள் பேசியிருப்பது தற்பொழுது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெருமளவு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.